இன்றைக்கி நான் பண்ணுற இந்த ராஜ்மா குழம்பு கறி குழம்புக்கு இணையான சுவையில் இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் ரொம்ப கெட்டியாக நல்ல சாதம், இட்லி, தோசை இப்படி எல்லாத்து கூடவும் இந்த ராஜ்மா குழம்பை தாராளமாக சாப்பிட்லாம். சரி வாங்க வீடியோவில் போய் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். ராஜ்மாவை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ராஜ்மாவை குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ராஜ்மா நல்லா வெந்து இருக்கணும். பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்து இருக்கணும். இப்போது ராஜ்மா வேக வச்ச தண்ணியில் 1 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ராஜ்மா குழம்பு பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ராஜ்மா குழம்பு இனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திரம், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போது இது கூட கட் செஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதும் அது கூட கட் செஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்க விடுறேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் செஞ்சு சேர்த்துனா இந்த குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து மசிஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா தக்காளியை வேக விடுங்க. இப்போது தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு மூடியால் மூடி தக்காளியை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட போகிறேன். இப்போ மூடியால் மூடியாச்சு. 5 நிமிஷம் தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை இப்போ இதில் சேர்த்த போகிறேன். இப்போ ராஜ்மாவை இந்த மசாலாவில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போ ராஜ்மா குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்திக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ ராஜ்மா வேக வச்ச தண்ணியை சேர்த்தி அதை ராஜ்மாவும் மசாலாவும் நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடுறேன். இது நல்லா வதங்கினதும் 1/2 வெங்காயத்தை சேர்த்தி அதுவும் நல்ல ஈரப்பதம் போக வதக்குறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கின சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சுடுங்க. பொட்டுக்கடலை அந்த சூட்டில் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இந்த ராஜ்மா குழம்புல சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குழம்பு நல்ல மசாலாவோட கொதிச்சிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி ராஜ்மா குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு தேவைன்னா இந்த இடத்துல உப்பு ஒரு தடவை சரி பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வதக்கி அரைச்சி சேர்த்ததுனால 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், சூப்பரான ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லியை சேர்த்தி நான் இறக்கிடுறேன். சுவையான ராஜ்மா குழம்பு ரெடி. இது கறி குழம்புக்கு இணையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம்
பூரி இப்படி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.